ஒற்றை தந்தத்தை உடைத்ததனால் இன்று முதல் உனக்கு மற்றொரு பெயரும் சூட்டப்படுகிறது, ஏகதந்தன். மன்னியுங்கள் தாயே, இனி நாங்கள் கணேசனை முழுமுதற் கடவுளாக எப்படி வணங்குவது? ஏனெனில் இப்படி ஒற்றை தந்தத்துடன் கணேசன் முழுமையை இழந்து விட்டான். இந்திர தேவா, கணபதியானவன் நன்மை, பரமானந்தம், அன்பு, கருணை மற்றும் ஞானத்தின் முழு உருவமாவான். இந்த பண்புகள் கூறுகள் பலவானாலும் அது மென்மேலும் பெருகத்தான் செய்யும். எனவே கணபதியில் குறை இருந்தாலும் மங்களமூர்த்தியும் அவனே ஆவான். ஆனால் தாயே, எந்த கோபத்தை நான் என் மனதில் உணர்ந்தேனோ அது ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் அந்த தீமை என்னவாயிற்று? அது இப்பொழுதும் என்னை வாட்டிக்கொண்டிருக்கிறது. தேவி, எந்த சமநிலை இல்லை என்று கணபதி உணர்கிறானோ அதற்காகத்தான் நான் மகாதேவரை சந்திக்க வந்தேன். மகாதேவா, வரும் காலம் பிரபஞ்சத்திற்கு துன்பங்களை தரப்போவதை தாங்கள் அறிவீர்கள். அதனால் தான் தாங்களை எச்சரிக்க வந்தேன். இப்பொழுதே நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து விடுங்கள். என்னுடைய உதவி தேவைப்பட்டால் தாங்கள் எப்பொழுதும் என்னை அழைக்கலாம். இப்பொழுது நான் செல்ல எனக்கு அனுமதி அளியுங்கள். மகாதேவா, பிரபஞ்சத்தில் சமநிலையின்மையை ஏற்படுத்திக் கொண்டிருப்பது யார்? அசுரர்களின் தாய் திதி. அசுரத்தாய் திதி, அமைதியாகுங்கள். இல்லை அசுர குருவே, அதற்கான காலங்கள் முடிந்துவிட்டது. தேவர்கள் பெரும் தீங்கினை இழைத்து விட்டார்கள். இதுவரை என் புதல்வர்களுக்கு தான் அநீதி இழைத்து வந்தார்கள். ஆனால் என்று அவர்களது புதல்வர்களுக்கு எதிராகவே அநீதி இழைத்து விட்டார்கள். மகாதேவா, மகாகாளி, தாங்கள் இருவரும் எப்பொழுதும் கர்ம பலனின் பெயரை கோரி படிப்பினை அழைத்து வந்தீர்கள். இப்பொழுது தயாராகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் இனி தாங்கள் இருவர் மட்டுமல்ல, மாறாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் தங்களின் கர்மத்திற்கான கர்ம பலனை இந்த பிரபஞ்சம் அனுபவிக்க போகிறது. ஆனால் தந்தையே, அசுரத்தாய் திதி இத்தனை பெரிய பிரபஞ்சத்தில் சமநிலையின்மையை எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார்? கணேசா, இப்பிரபஞ்சத்தில் அனைவருமே ஒருவருக்கொருவர் தொடர்புடையவராவர். அசுர குலத்தின் தாய் திதி இதை நன்கறிவார். எனவே அவர் கொண்ட சக்தியினால் பாதாள உலகத்தையே அழிக்க எண்ணுகிறார். பாதாளத்தின் அழிவின் தாக்கமா? அது மற்ற லோகங்களையும் தாக்குமே. அதனால் நிச்சயமாக பிரபஞ்சத்திலும் சமநிலையின்மை ஏற்படும். ஆம் கௌரி, அவ்வாறு எண்ணிவிட்டால் அனைத்து லோகங்களுமே அழிந்துவிடும். பாதாளம் போன்றே அனைத்தும் நிர்மூலமாகிவிடும். திதி தன்னுடைய பாதாளத்தையே அழிக்க எண்ணிவிட்டாள். இப்பொழுது இந்த அசுரத்தாய் திதி இந்த முழு பிரபஞ்சத்தின் சமநிலையை தகர்த்து விடுவேன்.